الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين. இறைவனின் புறத்திலிருந்து அவர்களுக்கு எந்த சான்றுகள் வந்தாலும் அவர்கள் அனைவரும் அந்த சான்றை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். فَقَدْ كَذَّبُوا بِالْحَقِّ لَمَّا جَاءَهُمْ. இன்னும் அவனின் புறத்திலிருந்து அவர்களுக்கு எந்த உண்மையான விஷயங்கள் வந்தாலும் அதை திட்டமாக பொய்ப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். فَسَوْفَ يَأْتِيهِمْ أَنْبَاءُ مَا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. அவர்கள் எந்த ஒன்றை கொண்டு இந்த குர்ஆனையும் இறைவனையும் நபிகள் நாயகத்தையும் கேலி கிண்டல் செய்தார்களோ அந்த செய்திகளை நாம் விரைவாக அவர்களிடத்தில் கொண்டு வருவோம். அலம் யரௌகம் மஹலக்னா மின் கப்லிஹிம் மின் கர்னின் மக்கன்னாஹும் ஃபில் அர்த். பூமியில் எத்தனையோ வசதிகளை செய்து கொடுத்த உங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயத்தை நாம் அளித்திருக்கிறோம். மாலம் மக்கில்லக்கும், உங்களுக்கு வழங்காத அற்புடைகளை எல்லாம் நாம் அவர்களுக்கு வழங்கி இருந்தும் நன்றி கெட்டத்தனமாக நடந்ததின் காரணத்தினால் உங்களுக்கு முன்னால் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அளித்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனை கிண்டல் அடிக்கக்கூடியவர்களாக, சூனியம் என்று சொல்லக்கூடியவர்களாக, இறைவனின் புறத்திலிருந்து எத்தனை அத்தாட்சிகள் வந்தாலும் அதை பார்த்துவிட்டு அதற்கு பின்னாலும் இறைவனை கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை பற்றி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். அதாவது உலகத்துல உங்களுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயத்தை நாம் அளித்திருக்கிறோம், அவர்களுக்கு உங்களுக்கு வழங்காத சிறப்புகளையும் வழங்கி இருக்கிறோம் அல்லாஹ். அதாவது அவர்களுக்கு கொடுத்த உடல் வலிமை ஆற்றல் என்னன்னா, ஆது சமூகத்தவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான் அப்படின்னு இதுக்கு தஃசீர் கொண்டு வராங்க. ஆது சமூகத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வலிமை என்னன்னா, நம்ம இப்போ ஒரு வீடு கட்டணும்னா நம்ம அதுக்கு கல், மண், ஜல்லி, சிமெண்ட், அதுக்கு தேவையான கான்கிரீட் மிஷினு, அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் தோண்டி அதை பிரம்மாண்டமா எழுப்ப வேண்டிய கட்டாயம். அல்லாஹ் ஆது சமூகத்தவர்களுக்கு கொடுத்த அந்த உடல் வலிமை என்னன்னா, தங்கள் விரல்களாலேயே அவர்கள் வீடு கட்டுவார்கள். பாறைகளை குடைந்து, மலைகளை குடைந்து. அல்லாஹ் தஆலா அவ்வளவு வலிமையான உடல் ஆற்றலை கொடுத்திருந்தான். அப்படியே நீங்க இன்னமும் அதற்கான சான்றுகளை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், அதற்கான சான்றுகளை நாம் விட்டு வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு அவ்வளவு உடல் வலிமையை கொடுத்தோம். அவர்கள் நினைச்சாங்கன்னா நம்மளால கற்பனையை செய்து பார்க்க முடியாத அளவுக்கான உடல் ஆற்றல், உடலினான உயரம் அனைத்தையும் கொடுத்திருந்தோம். அவர்களை நாம் எவ்வாறு அழித்தோம் என்பதாக நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கஷ்டமான ஒரு சோதனையை கொடுத்தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அங்க சமூகத்தவர்கள் அனைவரும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மோசமான நிலைமை ஆயிடுச்சு. இப்ப எப்படி எல்ஜிபிடிக்யூன்ட்டு ஒண்ணு அறிமுகப்படுத்தி இந்தியா மட்டுமல்ல வளரக்கூடிய நாடுகள் அனைத்திலும் இந்த கேடுகட்டத்தனத்தை அரசாங்கமே அனுமதித்திருக்கிறது. அரசாங்கமே அது ஒன்றும் தடை கிடையாது என்று ஒவ்வொரு முக்கியமான தலைநகரங்களிலும் பிரைடு நடக்குது. இவ்வாறான அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு சமுதாயம் லூத் அலைஹிஸ்ஸலாம். அந்த சமுதாயத்தவர்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க லூத் அலைஹிஸ்ஸலாம். கேளுங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க உண்டு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெண்களின் பக்கம் நெருங்கவே இல்லை. அவங்க போய் சொன்னாங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, நீங்க வாங்க என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி தரேன், நீ இந்த மாதிரி தவறான விஷயங்கள் செய்ய. இந்த விஷயத்திற்கு தன்னுடைய மனைவியும் உடந்த, யாருடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியும் உடந்த. அவங்க சொல்லி சொல்லி பார்க்கறாங்க, கேட்கல. உடனே மலக்குமார்கள் எல்லாம் அனுப்பி வச்சான். அந்த மலக்குமார்கள் விருந்தாளிகளாக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. யார் வீட்டுக்கு? லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டுக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஹூதுங்கிற சூறால இந்த வரலாறு சொல்றான். வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் தப்பா நடக்க விட்டுறாங்க. யார்கிட்ட? மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க. அந்த அளவிற்கு இதனுடைய இந்த சோதனை அவர்கள்ட்ட இருந்துச்சு.
இந்த மாதிரியான நிகழ்வுகள்கிட்ட மலக்குமார்கள்ட்ட தவறா நடக்க வரும்பொழுது மலக்குமார்கள் சொல்லிட்டாங்க, பாரியாரு இன்னா ரசூல் ரப்பி يسير إليك فعسر بأهلك بقطع من الليل ولا يلتفت منكم أحد إلا امرأتك. உங்க குடும்பத்தவர்களை கூட்டிட்டீங்க, இல்ல இரவோட இரவா ஊரை விட்டு வெளிக்கிளம்பி போயிருங்க. இன்றைய ஃபஜ்ருக்குள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த ஊரை அழித்து விடுகிறோம். அல்லாஹு தஆலா அந்த பூமியை கீழே மேலாக மேலே கீழாக மாற்றி வானத்திலிருந்து செங்கற்கள் மலைகளை அல்லாஹ் புரிய செய்தான் என்பதாக அதே இடத்துல அல்லாஹு தஆலா வசனத்தை பதிவிடுகிறார். فلما جاء أمرنا عاليها صافلها وأمطرنا عليهم حجارة من سجيل منضود. வானத்திலிருந்து நாம் கல்மாரி மலைகளை பொழிய செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 3 காரியத்தை சொன்னாங்க. அல்லாஹ்வை வணங்கணும், எதுக்கு இணை கற்பிக்க கூடாது. 3வது விஷயம், அளவை நிறுவைகளில் மோசடி செய்து விடாதீர்கள். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சோதனையை கொடுத்திருந்தான். அதுல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னன்னா எல்லாரும் அளவை நிறுவைகளில் மோசடி, அளவை நிறுவைகளில் மோசடி செய்ததின் காரணத்தினால் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீங்க இப்படி இருங்க, அளவை நிறுவைகள்ல மோசடி செய்யாதீங்க, கிண்டல் அடிச்சாங்க. உனக்கு அல்லாஹ் தாலா உனக்கு இதை தவிர வேற எதையும் சொல்லி தரலையா? எப்ப பார்த்தாலும் அளவை நிறுவே அளவை நிறுவே அளவை நிறுவேன்னு சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை கிண்டல் அடிச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், قال يا شعيب أصلاتك أتأمرك أن نترك ما يعبد آباؤنا. எங்களுக்கு மூதாதையர்கள் வணங்கிய விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு அதே மாதிரி அளவை நிறுவனங்கள்ல மோசடி செய்யாம நீ எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறியா? உங்க அல்லாஹ் உனக்கு இதை தவிர வேற எதையும் சொல்லி தரலையான ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை கிண்டல் அடிச்சாங்க. சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அல்லாஹ்விட துஆ செஞ்சாங்க. அதற்கு பின்னால் அவர்களது சமுதாயம் அழிக்கப்பட்டது. இவ்வாறு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான், ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. இவ்வாறு உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமுதாயத்தவர்களை அவர்கள் செய்த பாவங்களின் காரணத்தினால் அவர்கள் செய்த பாவங்களின் காரணத்தினால் நாம் அவர்களை அழித்திருக்கிறோம். நாம உங்களை விட்டு வச்சிருக்கோம், உங்களது சமுதாயத்தவர்களை. ஏன்னா உங்களது உம்மத்து தான் கடைசி உம்மத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தில்க உம்மத்துன் கத் கலத் லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸப்தும் வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன். உங்களுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயங்கள் சென்று விட்டன, ஆனால் அல்லாஹு தஆலா நமது நபிக்கு நம்மை கடைசி உம்மத்தாக ஆக்கி கியாமத் வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பயணிக்க செய்யணும். ஆனா நம்ம எல்லா பாவமும் செய்யறோம், அளவை நிர்வகிகள் மோசடி செய்யறோம். ஜும்மா தொழுகைக்கு வராததின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா பன்றிகளாக குரங்குகளாக மாற்றிய சமுதாயம் பனி இஸ்ரவேலர்களில் உண்டு. ஆனா அல்லாஹு தஆலா நம்மளும் ஜும்மா தொழுகாம இருக்கத்தான் செய்யறோம். இத்தனைய மக்கள் இருக்கிறாங்க. ஓரின சேர்க்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், வட்டி போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா அல்லாஹு தஆலா தன் நபியின் மீது கொண்ட பாசம் நேசம் இன்னும் இந்த சமுதாயத்தை விட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தவறு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த சமுதாயம் எல்லா தவறையும் சேர்த்து ஆள்றவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏதோ ஒரு பெரும்பாவங்கள்ல மக்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஷிருக்கு குஃபுரு இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னாலும் இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாக போகக்கூடிய நிலைமைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா கியாமத் நாள் வரைக்கும் இந்த சமுதாயத்தை விட்டு வைத்திருக்கிறான். அதனுடைய காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் யுஆஹிதுல்லாஹு அன்-நாஸ பிظுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாப்பா. அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை ஒருவர் செய்த பாவத்துக்காண்டி பிடிக்கணும்னு நினைச்சாங்க. நீங்க அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒருத்தருக்கு ஒரு நோய் வருது, அவரை பார்த்து இவரெல்லாம் இளமையான காலத்துல இப்படி தப்பு பண்ணாரு அதனால தான் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தரை பார்த்து ஒரு காலத்துல ரொம்ப ஆடுனாருங்க அதனாலதான் இப்ப மாட்டிக்கிட்டாரு, பாருங்க படுக்கையிலே படுத்துட்டாரு, இதற்கு இதனாலதான் இந்த நோய் வந்துச்சு, யாரை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா அதை வச்சு கொடுக்கறது கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன இவ்வளவு சீப்பா நினைக்காதீங்க. நாம் மட்டும் ஒருவர் செய்த பாவத்துக்கு அவரை தண்டிக்க நாடினால், ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட பாவங்கள் இருக்கு. அல்லாஹ் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் மறைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்துல எப்படி மறைச்சிருக்கானோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே அல்லாஹ் மறைப்பான். அல்லாஹ் தஆலா ஆதரவு வைப்போம். இப்போ அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். அல்லாஹ் மட்டும் வெளிப்படுத்த நாடிட்டார். அல்லாஹ் சொல்றான், நான் மட்டும் உங்களது பாவங்களுக்கு அவரவர்களை பிடிக்க நாடினால் உலகத்துல ஒரு ஜீவராசி கூட உயிரோடு இருக்காது, அனைத்தையும் அழிச்சிருவேன், என் கருணையின் காரணத்தினால நான் உங்களை விட்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. இதே போன்றுதான் மறுமை நாள்ல நம்மளுடைய அமல்களோ நமது எந்த நல்ல காரியமோ நம்மை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லாது. அல்லாஹு தஆலா அவனுடைய கருணை தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுற மாதிரி மறுமையிலையும் அவனுடைய கருணையின் மூலியமாகத்தான்
இன்ஷா அல்லாஹ் நாம் சொர்க்கம் நிலைய இருக்கிறோம். நாம் நாடினால் அவர்களை அழித்துவிட்டு அவர்களுக்கு பதிலாக வேறு ஒரு சமுதாயத்தை நம்மளால் கொண்டு வர முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறது. இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கற்றிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.